ஈஷா யோகா மையத்தில் 2 பெண்கள் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வந்த புகார் குறித்து விசாரணை நடைபெற்றது. தற்போது அந்த 2 பெண்களும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். எதுக்காக இங்கே விருப்பப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கேள்விதான். அது லீகல் சம்மந்தப்பட்டதுனால அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். இப்போ உங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் இங்கே ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறதா அம்மா அப்பா தரப்புல புகார்? அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போகணுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கட்டாயம் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிட்டேன். இப்போ இவங்க அப்பா அம்மாவை பின்னாடி இருந்து வெவ்வேறு கட்சியை பிரிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படிதான். ஏன்னா இந்த 7 வருஷத்துல அவங்க வேற யாரோ தூண்டுதல்னால எங்ககிட்ட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தா கூட நாங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி கூப்பிடக்கூட அவங்களுக்கு மனசு வந்ததே கிடையாது. பட் இப்போ நாங்கள் பேசினா கூட கேட்க தயாராக இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது வேற தூண்டுதலால் தான் நிச்சயம் செய்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிடையாது. என்ன மாதிரியான தூண்டுதல் காரணம் தெரிவிக்கிறாங்க? எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட இடையில அப்பா கிட்ட இப்படி துளி கூட உண்மை இல்லாத எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அவமானப்படுத்துறீங்களே மீடியாவில் எல்லாத்துலேயும்னு கேட்டேன். நீ வர்ற வரைக்கும் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மாதிரி அவர் பேசலை. சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதோ மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால என்னால் அவர்கிட்ட பேச முடியல.